இரண்டு பேர் பணத்தை போட்டுவிட்டு, இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்டவர்களோ பணத்தை போட்டுவிட்டு அது யாருக்கு உரியது என்பதை தீர்மானிப்பதற்காக வேண்டி சில விளையாட்டுகளையோ, ஒரு தாயக்கட்டையை உருட்டி போடுறது, ஒன்னு வந்தா ஒன்னு எடுத்துக்க, ரெண்டு வந்தா ரெண்டு எடுத்துக்க, அதுலயும் அந்த சூது வந்தா தான், பணம் கட்டி விளையாண்டா தான். சும்மா வேடிக்கையா பொழுதுபோக்க விளையாண்டாங்கன்னா வேஸ்டா டயத்தை, லஹுல் ஹதீஸ், வீணான ஒரு காரியத்தை செய்யறாங்க. அது மாதிரியான கணக்குல வருமே தவிர அதுல சூது ஆடுனாங்கிறது வராது. அதே நேரத்தில் இந்த கபடி, கால்பந்தெல்லாம் சூதா, அதை சூதாக்கலாம். நம்ம சூதுல சில விளையாட்டு ஒதுக்கி வச்சுட்டோம். விளையாட்டுகள் சூது கிடையாதுங்க. இது ஷாபி இமாம் அவர்கள் கூட ரொம்ப அழகான முறையில் இது யாருமே விளக்கம் சொல்லல. சூது கூட சூது கூடான்னு போயிட்டாங்க. நம்ம கடந்த காலத்து அறிஞர்களை தேடி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஷாபி இமாம் மட்டும்தான் சூதுல என்னங்கிறது விளக்குறாரு. அவர் டிக்ஷனரிலாம் எடுத்து வச்சு அவர் அதெல்லாம் காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த சத்தரஞ்சு செஸ் இருக்குல்ல, செஸ்ல கூட நீங்கள் காசு வைக்காமல் விளையாடினீர்களே ஆனால் அது லம்யகுன் ஹராமன், அது என்னவாகாது, ஹராம் ஆகாது. வஹுவ ஹாரிஜுன் அனில் மைசிரி, அதுக்கு சூதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அன்னல் மைசிர மா யூஜிபு தஃபால் மால் அவ் அஹ்தல் மால், பணத்தை கொடுக்கிறது பணத்தை எடுக்கிறதுங்கிற மேட்ரு வந்தா மட்டும்தான் சூது வருமே தவிர பணப்புழக்கம் அங்க இல்லை என்று சொன்னால் அதுல என்ன வராது, சூது வராது அப்படின்னு சொல்றாங்க. பணம் இல்லாம விளையாண்டீங்கன்னா அது சூது இல்லை. இப்படி எந்த ஒரு அறிஞரும் ஆய்வு செய்யல. ஆனா இவர் சொல்லக்கூடியது அகராதிலும் இருக்குது. சூதுன்னு சொன்னா பணம் கொடுத்து விளையாடுறதுதான் சூது. அது மாதிரி இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னொரு சூது இருக்கிறது. ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, 10 பொருளை வச்சிருப்பாங்க. 10 பொருளை வச்சு என்ன செய்யறது, அதுல வை இதுல வைராஜாவை அதுல வை இதுல வைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வைக்கிறது. நம்ம என்ன செய்யறது, இதுல ஒரு ரவுண்டா இது வச்சிருப்பானோ, ஒண்ணுல வச்சு விடுவோம். அப்படி சுத்தி விட்டு ஒண்ணுல நின்றுச்சுன்னு வைங்களேன், நமக்கு இந்த சாமான் கிடைக்கும். 7ல நின்றுச்சுன்னு வைங்களேன், கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, இதுதான் சூது என்பது. சூதுங்கிறது என்னன்னு கேட்டா, அது நம்முடைய பணத்தை வைத்து அதுல இருந்து என்ன செய்யறது, ஒருத்தனை ஏமாத்தி வாங்குறது. ஒருத்தன் ஏமாந்து போயிருவான், இதுல ஒருத்தன் ஏங்கிருவான், ஒருத்தன் வேதனைப்படும். அந்த மாதிரி விட்டமே ஏமாத்திட்டாங்களே, ஒன்னும் ஒரு ஜாமானு வாங்கல, ஒரு ஜாமானு விக்கல, ஒரு முகப்பத்தாவும் நம்ம கொடுக்கல, கிடைச்சிடும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் ஏற்பட்டு போச்சே, இது வந்தா தான் சூதுன்னு வருமே தவிர சில விளையாட்டுகளையே சூதுன்னு என்ன செய்யறாங்க நிறைய பேரு. தாயக்கட்ட சூது, அந்த ஆடு புலி ஆட்டம் சூது, சீட்டுக்கட்டு சூது அப்படின்னு நினைக்கிறாங்க. கபடியே சூதா போயிடும், ஓட்டப்பந்தயமும் சூதா போயிடும். 10 பேர் ஒன்னா ஓட்டப்பந்தயம் ஓடும்போது ஆளுக்கு 100 ரூபாய் போட்டு ஓட்டப்பந்தயம் வச்சாங்கன்னா சூதுதான் அது. நம்ம 10 ரூபா ஓடுவோமா, யார் வர்றாங்களோ அந்த 1000 ரூபாய் நம்ம எடுத்துக்கிறோமான்னா, நீ பணம் போட்டுட்டு அதுல எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ஓடுனீர்களே ஆனால் அது சூதுதான். வெளியில உள்ள ஒருத்தர் 10 பேர் ஓட்டப்பந்தயம் வச்சு அதுக்கு நான் பரிசு கொடுக்கிறேன்னு வந்தால், ஒரு அரசாங்கம் கொடுத்தால், ஒரு சங்கம் கொடுத்தால், ஒரு விளையாட்டுக்கு உள்ள ஒரு நிறுவனங்கள் கொடுத்தால் அது என்ன வராது, அது சூதுல வராது. அப்ப சூதுங்கிறத விளங்காம என்ன செய்யறாங்க, அதை இந்த குழுக்கள்னே சூதுன்றாங்க. இந்த சீட்டு குழுக்களுக்கு தானே உதாரணம் சொல்றாங்க. சீட்டு குலுக்கி போடுறாங்களே, அது எல்லாருக்கும் முந்தி யாருங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் தீர்மானிக்கிறாங்க சீட்லயே தவிர எல்லாருக்கும் பணம் உண்டு. யார் பணத்தை யாரும் எடுத்துக்கல. ஆளுக்கு 10,000 ரூபாய் போடுறாங்க, 10 பேருடைய சீட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. முதல்ல யாருக்குங்கிறது நாங்க முதலுக்கு தானே சீட்டு போடுறோம். முதல்ல யாருங்கிறது அங்க தீர்மானிக்கப்படுதே தவிர இந்த சீட்ல வராதவனுக்கு இழந்துட்டானா அடுத்த மாசம் வாங்க போறான், அதுக்கு அடுத்த மாசம் வாங்க போறான். வேற எப்படிதான் முடிவு பண்றது? ஏதாவது ஒரு வகை இனி 40 வயசுக்கு முதல்ல, 35 வயசுக்கு 2வது, 30 வயசுக்கார 3வது சேர்க்க முடியுமா? இது என்னங்களா இதுல யாங்க கேப்பானா இல்லையா? அப்ப தேவை உள்ளவனுக்கு தான் முதல்ல சொன்னா எல்லாரும் எனக்கு தேவை இருக்குமா, இது எப்படி தீர்மானிக்கிறது? நம்ம 3வது ஆள் தீர்மானிக்க இயலாது. எல்லாருமே என்ன செய்வோம், தேவை இல்லாதவங்க கூட நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காமா, ஒன்னும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அல்ல யாரை காட்டுறான்னு காட்டு, சீட்டு குலுக்கி போடுவோம், அதை எடுத்துட்டு போ, அதை ஒத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால சீட்டு குலுக்குதல் என்பது அது சூதுல வராது என்பது நீங்க என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சூதுன்னா என்னன்னு நல்லா விளங்கிறேன்னு பல பேர் பணத்தை போட்டு அதை நான் தான் எடுக்கணும் என்ற வெறியோடு அதுல மூழ்குவதற்கு பேர் சூது. ஆனா எல்லாரும் எனக்கு வேணும் மூழ்கி ஒருத்தனுக்கு கிடைக்கும், மற்றவருக்கு கிடைக்காம போயிடும். அது 3 பேருக்கு கிடைக்கும், 4 பேருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், லாட்டரி சீட்டு ஏன் கூடாதுங்கிறோம். எல்லாத்தையும் 5-5 ரூபாய் வாங்குறாங்க, எல்லாத்தையும் 10-10 ரூபாய் வாங்குறான். எல்லாத்தையும் வச்சு மொத்தமா குலுக்கி போட்டு எல்லாரும் எனக்கு தான் விடுவோம்னு நினைக்கிறான். குலுக்கி போட்டு எடுத்து புஷ்னு போனோம்னு அப்படி 50 பேர் வைத்தறிகிறான். போயிடுச்சே என்ன ஆச்சேன்னு சொல்லி இந்த வைத்தறிச்சு தான் மார்க்கம். எதனால அது நொந்து போய் வைத்தறிஞ்சு போய் அதை இது பண்றாங்களப்பா, இது ஒரு காசா, நீ என்னத்தை கொடுத்து இதை வாங்கின, காசு கொடுத்தவன்லாம் நொந்து போனானல்ல, பரிசு கொடுக்கறவன் நொந்து போக மாட்டான். நான் கண்டிப்பா கொடுக்கறேன்னு முடிவு பண்ணிவிட்டேன். நீங்க 10 பேர் ஓடுறீங்களா, ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 10,000 ரூபாய் நானா மனமும் என் காசை உங்களுக்கு தர்றேன். நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யல, நீங்க எதுவும் பங்கு வகிக்கல, நான் பரிசுல யாராவது ஜெயிக்கத்தான் போறான், யாரு ஜெயிக்கிறாங்கிறதா கண்டுபிடிக்க போறமே தவிர நான் கொடுக்கறது கன்ஃபார்ம். நீ ஜெயிச்சா உனக்கு கொடுப்பேன், இல்லாட்டி அவனுக்கு கொடுப்பேன். எவனா ஜெயிக்காம இருப்பானா, எந்த ஒரு டிராவானா கூட இன்னொன்னு வச்சு ஒருத்தன் ஜெயிக்க வச்சிருவோமா இல்லையா? அப்ப ஜெயிச்சவனுக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லும் பொழுது வேற ஒருத்தன் கொடுத்தான்னா அதுல என்ன இல்லை, யாரும் வைத்தறியது வேலையே இல்லை.
அவங்க ஆர்வப்படுறாங்க, அவங்க எது இழந்துடல, அவங்க உனக்கு நீனும் போடு உனக்கு அப்படி ஏமாத்துற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால சூதுங்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னா, இந்த குழுக்களுக்கு சூதுக்கு மத்தியில் உள்ள சின்ன மைனூட்டான அந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு குழப்பமும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒரு விதமான சூது இருந்துச்சு. அந்த சூது அந்த காலம், இப்ப இந்த நவீனமான சூதுலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சூது என்னன்னு கேட்டா, ஒரு ஒட்டகத்தை வாங்குவாங்க. ஒரு ஒட்டகத்தை வாங்கி என்ன செய்யறதுன்னா, அதை வந்து 28 பங்கு துண்டாக்கிடுவாங்க. ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறது, 28 துண்டு போட்டுக்கிறது, 22 கூறு. ஒரு ஒட்டகத்தை கறிகறியா வெட்டி வெட்டி என்ன செய்யறது, 28 கூறு போட்டு வச்சுக்கிறது. போட்டு வச்சு என்ன செய்வாங்க, 10 சீட் வச்சிருப்பாங்க. 10 சீட்ல வந்து 3 சீட்டுக்கு வந்து 0, அந்த 3 சீட் வந்து அவனுக்கு கிடையாது. 3 சீட்டுக்கு மீதி உள்ள என்ன செய்வாங்கன்னா, ஒரு சீட்டுக்கு வச்சிருப்பாங்க. இந்த 1ஆம் நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த 28 பங்கு இருக்குல்ல, அதுல ஒரு பங்கு தருவோம். 2ஆம் நம்பர் சீட் எடுத்தாங்கன்னா 2 பங்கு தருவோம். 3ஆம் நம்பர் சீட் எடுத்தா என்னவனே, நம்பர் 3 வந்தா 3 கூறு, 4 வந்தா 4 கூறு, 5 வந்தா 5 கூறு, 6 வந்தா 6 கூறு, 7 வந்தா 7 கூறு, 8 வந்தா 0 ஒண்ணும் இல்ல, 9 வந்தா ஒண்ணும் இல்ல, 10 வந்தா ஒண்ணும் இல்ல. 10 சீட்டை போட்டு எடுப்பாங்க அந்த காலத்துல உள்ள முறை. 10 சீட்டை போட்டு என்ன ஆயிரும், இப்ப 28 வந்துருச்சுல, 1 + 2 + 3 + 4 + 5 + 6 + 7 எடுத்தா என்ன ஆயிரும், 28 ஆயிரும். ஒரு கூறு, இன்னொரு 2 கூறு, இன்னொரு 3 கூறு, இன்னொரு 4 கூறு, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும், 28 கூறு வரும். இந்த 28 கூரை இறைச்சி வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, குடிக்க போடுற இந்த 1 எடுத்தியா, நீ 1 எடுத்துட்டு போ. 10 பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை வாங்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒட்டகத்தை வாங்குறாங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு வாங்கி போடுவாங்க. வாங்கிவிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்டா, இறைச்சியை வந்து 10ஆவது பிரிச்சு எடுத்துக்கிறேன்னு அப்படி பிரிக்க மாட்டாங்க. ஒருத்தனுக்கு எவ்வளவு கிடைக்கும், ஒரு கூறு தான் கிடைக்கும். ஒருத்தனுக்கு 7 கூறு கிடைச்சு போயிடும், 7 மடங்கு கிடைச்சிடும். ஒருத்தனுக்கு கிடைக்கவே செய்யாது. இதுதான் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த மைசூர் சூது. இந்த சூதை தான் அல்லாஹ் என்ன தடுத்தான். ஆனா அது தடுக்கும் போது சூதுங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் போட்டு தடுத்துருக்கான். அந்த ஒண்ணுதான் அது தடுக்கப்படுச்சுன்னு என்ன செய்யக்கூடாது, விளங்கிடக்கூடாது. இந்த மாதிரி இல்லாத வகையெல்லாம் என்ன வாங்குறேன், அது சூதுல வரன்னு புரிஞ்சுக்கிறேன்னு. அதனால இது வந்து இந்த சூதாட்டம் என்பது அதுல காசு வச்சாம, இன்னும் ஹதீஸ்ல கூட வருது, முஸ்னத் அஹ்மதுல யகுலுனல் மைசிர, அவர்கள் வந்து சூதை உண்பார்கள். அப்ப உண்பார்கள் என்ன மேட்டர் ஆயிருது, காசு வச்சாதான். காசு இல்லாம சீட்டு விளையாடுன்னு என்னத்தை உண்குறோம், யார் உண்குறோம், திங்கிறது சாப்பிடுறது வருது. மதுவை அருந்துவார்கள், அவங்க சூதை உண்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதை பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார்கள். உடனே அல்லாஹ் அந்த வசனத்தை யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிரி, மதுபானத்தை பற்றியும் சூதை பற்றியும் கேட்கிறார்கள். அதுல தீமையும் இருக்கு, நன்மையும் இருக்கிறது, தீமை தான் ஜாஸ்தியா இருக்கிறது, அதனால விட்டுருங்கன்னு இந்த வசனம் இறங்குறது. அது எதுக்காக இறங்குச்சுன்னு கேட்டா, ஒரு சாரார் மது அருந்தி கொண்டும் இன்னொரு சாரார் சூது அடிப்படையில் சம்பாதித்து சாப்பிட்டு கொண்டும் இருந்தார்கள். அப்ப சூதுல சாப்பிடுறதுக்காகத்தான் பஞ்சாயத்து வருது. அப்ப சூதுங்கிறது விளையாட்டினால் வருவதல்ல, சம்பாத்தியத்தினால் வருவது. அதுல வந்து ஒருத்தனுக்கு ஆதாயம் முறைகேட கிடைக்கும். அந்த மாதிரி வந்தா தான் என்னவாக சூதுங்கிறதுல வரும். அதனால இதை வந்து நம்ம தெளிவா விளங்கிட்டோம்னு சொன்னா அந்த பேட்டருக்கு வந்துடலாம். என்ன மேட்டர்னு கேட்டா, அந்த இன்சூரன்ஸ் வந்துச்சுல, அது ஒரு சூது மாதிரி வருதுன்னு தான் நினைக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல என்ன செய்யறோம், எல்லாருமே ஒரு பணத்தை போடுறோம். எல்லாருமே கூட்டா சேர்ந்து என்ன செய்யறோம், பணத்தை போடுறோம். இந்த பணத்தை போட்ட உடனே ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுறாரு. ஆளுக்கு 10,000 வாங்குறாங்கன்னு வைங்களேன். மெடிக்கலுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கொடு, அல்ல 2,000 ரூபாய் கொடு, 4,000 ரூபாய் கொடுன்னு கேட்கறாங்க. நம்ம ஒரு 100 பேர் 50 பேர் எல்லாரும் பணத்தை கட்டிடுறோம். அதுல ஒரு 4 பேர் மட்டும் நோயாளி ஆகுறாங்க. இந்த 4 பேருக்கு அந்த ரூபாய் என்ன செய்வான், அவன் செலவு பண்ணுவான். மேற்கொண்டு லாபமும் இருக்கும், கணக்கு பண்ணி தான் வச்சிருப்பான். மேற்கொண்டு லாபம் இருக்கும், அவன் எடுத்துக்கிடுவான். லாபம் இல்லாட்டி இந்த சர்வீஸ் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் வாங்கின ரூபாய் திருப்பியா தர்றான் அவன். மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல திருப்பி தருவதுங்கிற டாபிக் வரல என்று சொன்னால் அதுல என்ன வரல, வட்டி வரல. வட்டின்னு எப்போது வரணும் உங்களுக்கு, ஒருத்தருடைய பணம் இன்னொருத்தர் இருப்பதற்காக வேண்டி